இதனால் மறுபடியும் உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ ஆரம்பிக்கும் பொழுது அருமையான ஒரு வசனத்தை வாசித்தோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், ஆமென். மனுஷனை நோக்கி பார்க்கிறதுனால நமக்கு ஒரு லாபமும் இல்லை. நம்புறீங்களா? சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்லுது? மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது. அடுத்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 118:8. ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். இன்னைக்கு நம்முடைய கண்ணுக்கு மனுஷன் தெரிகிறனால அந்த பணம் தான் நம்மளை வாழ வைக்குது. பணம் இல்லைன்னா நமக்கு பிழைக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறனால சில நேரத்தில் அந்த நாளை நமக்கு கடக்கிறது கூட ரொம்ப போராட்டமாக இருக்கும். அப்படி தானே? கையில் போதுமான அளவு பணம் இல்லைன்னா, இல்லாட்டி தேவையான அளவு பேங்க்கில் இல்லைன்னு சொன்னால் அந்த நாளை கடக்கிறதுன்றதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் வேதாகம் சொல்லுது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது நல்லது. ஆமென். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். சரி, இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து. அங்கேருந்து ஆரம்பிப்போம். 13ஆம் அதிகாரம் 18 வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. வெளிப்படுத்தல் 13, ரெவலேஷன்ஸ் சாப்டர் 13 verse 18. வெளிப்படுத்தல் 13:18. இதிலே ஞானம் விளங்கும். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஆமென். இதிலே ஞானம் விளங்கும். There here is wisdom. சரியா? இப்போ இது நம்ம எடுத்தோன்னே எல்லாமே இந்த கடைசி கால போதனை அப்படி அந்த மாதிரி நம்ம பார்க்குறத விட அது இந்த நாளுக்கு தேவையான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதை எழுதும் பொழுது நான் இதை வாசித்தேன். ஆனால் இன்றைக்கி திரும்ப இதை நான் வாசிக்கும் பொழுது அருமையாக ஆரம்பிக்குதுல்ல அந்த வசனம். இதிலே ஞானம் விளங்கும். Here is wisdom. மனுஷனுக்கு இன்றைக்கி பிழைக்கிறதுக்கு ஞானம் தேவை. ஞானம் இல்லாமல் இருக்கும் பொழுது மூடர்களைப் போல நமக்கு இஷ்டமான அநேக காரியங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? நேரத்தை காலத்தை செலவழிச்சிடுறோம். காலம் போன பிறகு நம்ம அந்த காலத்தை திரும்பி எடுக்க முடியாது. பாருங்கள், நம்ம செய்கிறத, நம்ம பணத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும், நம்ம நேரத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட தாளந்தாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்முடைய சிந்தைக்கு ஏற்றபடி காலத்தை ஓட்டிட்டு பிறகு ஒரு நேரம் வரும் பொழுது தான் நம்ம யோசிக்கிறோம், என்ன பண்ணேன், இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ என்ன பண்ணேன், என்ன மிகுதி இருக்குது, என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சில நேரத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே யோவான் எழுதும் பொழுது இதை சொல்கிறாரு, இதிலே ஞானம் விளங்கும். Here is wisdom. என்ன ஞானம் அப்படின்னு சொன்னால், அங்கே இப்போ நிறைய பேர் இது அந்தி கிறிஸ்துவின் இலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தெளிவாக சொல்லுது, அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. யாரெல்லாம் மனுஷர்கள்? அப்போ கைத்துக்கு காட்டுவா. இது அப்போ யாருடைய இலக்கம்? நம்முடைய இலக்கம். மனுஷனுடைய இலக்கம் 6. ஏன்? 6வது நாளில் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மனுஷனை உருவாக்கினார். தேவனுடைய இலக்கம் பரிபூர்ணமானது. அது 7. 7வது நாள் அவர் ஓய்வெடுத்தார். சரியா? ஸோ மனுஷனுடைய இலக்கம் தான் இங்கே பார்க்குறோம். அந்த வசனமே அதுக்கான விளக்கத்தை கொடுக்குது. நம்ம யாரையும் தேடி போக தேவையில்லை. இது யாருடைய இலக்கம்னா மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 அப்படின்னு சொல்லும் பொழுது 3 முறை 6ன்னா 3 முறை மனுஷன் 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 என்பது தான்.
அவனுடைய பார்வையில் எப்போ எல்லாமே மனுஷன் 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 அப்படின்னு வருதோ, அவனுடைய முயற்சி எல்லாமே எப்பொழுது மனுஷனை பார்த்து அவனுடைய செயல் எல்லாமே மனுஷனை நம்பி, மனுஷனுடைய செயல், மனுஷனுடைய கிரியை, மனுஷனுடைய முயற்சி, அவனுடைய படிப்பு, என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய என்னுடைய என்னுடையன்னு எப்போ மனுஷனுடைய பார்வை மனுஷன் மேல் திரும்புகிறதோ, அப்போ அதுதான் இது. அப்போ அந்தி கிறிஸ்து வந்துட்டான்னு அர்த்தம். நம்ம எப்போ மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறோமோ அப்பயே அந்தி கிறிஸ்து வந்துட்டான். அது நம்ம தான், நம்மளே தான். நம்மளுடைய கிரியையிலேயே, நம்மளுடைய சிந்தையிலேயே அதுதான் அங்கே அழகாக சொல்லிடுறாரு. இதிலே ஞானம் விளங்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஞானம் வந்துடும். திஸ் இஸ் விஸ்டம். இதுதான் ஞானம். என்னென்னா மனுஷன் 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 அப்படின்னு மனுஷனை நோக்கி பார்க்க 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 அங்கே எங்கே அங்கே அந்த அந்த என்ன மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மிருகத்தின் தனம் தான் அது. ஏன்னா அந்த மிருகத்துக்கு அங்கே தேவன் அங்கே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு இடமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடம் இல்லை. தேவனுடைய நீதிக்கு இடம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவனுக்கு இடம் இல்லை. ஆண்டவரை தேடுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஆண்டவரோடு அமர்ந்திருக்க அவனுக்கு காலம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானிக்க அவனுக்கு வாஞ்சை இல்லை. அதில் ஆண்டவருக்குள்ள வளரணுன்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு இல்லை. இங்கே வந்தாலும் அவனுடைய செயல் எல்லாமே மனுஷன் 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 தான். இதிலே ஞானம் பிறக்கும், விளங்கும். இயேசு எப்பயுமே அவருடைய செய்தியில் முடிவில் சொல்லிடுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். நானும் இது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த செய்தி இன்னைக்கு உங்களுக்கு தான். ஒரே ஒரு ஆமீன் தான் வந்துச்சு, ஸ்தோத்திரம். இந்த செய்தி உங்களுக்கு தான். ரைட். ஆண்டவர் இந்த சபைக்கு, சபையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இதை செவி கொடுத்தோன்னு சொன்னால், இதை புரிந்து கொண்டோன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்ல வருகிற காரியத்தை புரிந்து கொண்டோன்னு சொன்னால் ஞானம், இதில் ஞானம் விளங்கும். இன்னைக்கு நீங்கள் ஞானிகளாக இங்கேருந்து கடந்து போகலாம். அதுக்கு செவி கொடுக்கலைன்னா, இதை தாண்டி சரி அப்படி நோட்ஸ் மட்டும்தான் அப்படின்னா அது அவ்வளோதான், ஞானம் பிறக்காது. நம்ம அதே வாழ்க்கையை திரும்ப போயிட்டு வாழலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம கடைசி காலங்களில் நம்ம வாழ்கிறோம். இது 2000 வருஷமாக இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதை தள்ளி போட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு ஊமை இருக்குது, நமக்கு தெரியும், பணக்கார முட்டாளை பற்றி. அவன் என்ன செய்கிறான், அவனுக்காக எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்த பிறகு தனக்காக, தன்னுடைய ஆத்மாவுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக அப்படின்னு எல்லாவித முயற்சியும் அவன் எடுத்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் போயிடும். இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு போயிடும். நீ என்ன செய்ய போற? இன்னைக்கு நம்ம மனுஷன் 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 என்று நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம்னா, மாம்சமான காரியத்திலே நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்மளுடைய காலம் நேரம் எல்லாமே, எல்லா முயற்சி எல்லாமே மாம்சத்துக்கு எதுவானதாய் காணப்படுதுன்னு சொன்னால் அது அது அந்தி கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்குது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு 7, Matthew chapter 7 verses 21 to 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
இன்னைக்கு எத்தனை பேர் கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிட்டோம் ஆண்டவரை ஆராதிக்கக்குள்ள? அது போதாதான். பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு நான் கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுகிறது போதாதான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். மனுஷன் 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 என்கிறவன் அல்ல. அவனுடைய கவலையெல்லாம் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு அடுத்த நாள் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி நான் எப்படி என்னுடைய பிழைப்பை குறித்து இருக்குமாயானால் அது சாத்தியம் அல்ல. பரலோகத்துக்கு போகிறது அதில் போக முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் மனுஷனிடத்தில் சொல்லுகிறார் என்னன்னா, நீ என்ன வெறும் பார்த்து கூப்பிட்டா கூட போதாது. வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தாரேன்பா. என் நாமத்தினாலே நீ எதனாலும் செய்யலாம். என் நாமத்தினாலே அற்புதங்கள் செய்யலாம். என் நாமத்தினாலே நீ பிசாசை துரத்தலாம். நம்ம எல்லா ஜெபத்துலேயுமே கட்டாயமாக இயேசுவின் நாமம் இருக்குமா இல்லையா? இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் எல்லாருமே என்ன செய்வோம், இயேசுவின் நாமத்தினாலே அட்லீஸ்ட் ஆமேனாவது போடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே மற்றதெல்லாம் செய்கிறோமோ இல்லையோ, ஆமேனாவது கட்டாயமாக அதில் இருக்கும். ஏன்னா அது இல்லைன்னா அவர் கேட்க மாட்டார்ன்ற ஒரு காரணத்தினாலேயாவது நம்ம என்ன செய்வோம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அடுத்த வசனத்துக்கு காட்டுங்க பாப்போம். 22ஆம் வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, மறுபடியும் சொல்றாரு, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இது வெறும் ஊழியக்காரங்களுக்கு பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஊழியக்காரங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க தான் பிசாசு துரத்துவாங்க, ஊழியக்காரங்க தான் அற்புதங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னா அதனால் இது ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறாருன்னு நினச்சிட வேணாம். நம்ம எல்லாருமே இயேசுவின் நாமத்தினாலே நிறைய செய்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இயேசுவின் நாமத்தினாலே மனுஷன் 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 தான். இயேசுவின் நாமத்தினாலே என்னது, என் வேலை நல்லா இருக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பம் நல்லா இருக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே என் வியாபாரம் நல்லா இருக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே என் தேவைகள் சந்திக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினாலே மனுஷன் 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 தான். பிசாசுக்கும் இயேசுவின் நாமம் தெரியும். அந்தி கிறிஸ்துவுக்கும் அவர் அந்தி யாரு, கிறிஸ்து தான். அவருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் எல்லா குணாதிசயமும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கும். அதனால தான் மனுஷன் ஏமாந்துடுறான். அவனும் சமாதானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வருவானா. அந்தி கிறிஸ்துவும் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவானா. அப்போ இன்னைக்கு நம்ம அதை புரிந்து கொள்ள நமக்கு அந்த சிந்தை நமக்கு இல்லைன்னு சொன்னால், ஞானம் இல்லைன்னு சொன்னால், நம்மளோட பார்வை எங்கே இருக்குன்னா மனுஷன் மனுஷன் மனுஷன், இவ்வளோதான். அடுத்த வசனத்துக்கு போங்க, 22ஆம் வசனம், 23. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. அப்பொழுது நான் உங்களை ஒரு காலமும் அறியவில்லை அப்படின்னு சொல்லிடுவாராம். யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொன்னவங்களையும் பார்த்து, உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிச்சேன், உம்முடைய நாமத்தினால தான் நான் ஆமேன் போட்டேன், ஒரு நாளும் உம்முடைய நாமத்தினால தான் நான் ஆமேன் போட்டேன். என் வீட்டில் சிலுவை தொங்குது, என் வாசலில் வசனம் இருக்கு, வீட்டை சுற்றிலும் வசனம் இருக்கு, நான் பைபிள் வாசிக்கிறேன், கர்த்தாவே கர்த்தாவே. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒன்று சும்மா கூட அவர் எப்படி சொல்றாரு, ஒரு காலமும் எனக்கு ஒன்று, நீ யாருப்பா
அப்படின்ட்டாராம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஊழியம் செஞ்சு 30வது அனிவர்சரி, 40வது அனிவர்சரி, 50வது அனிவர்சரி கொண்டாடிட்டு மேலே பண்ணோன்னே, ஆண்டவர் உம்முடைய நாமத்தினால தான் நான் அனிவர்சரி 50வது கொண்டாடிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பிறகு நீ யாருப்பா அப்படின்ட்டாருன்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது எனக்கு ஜனாதிபதியை தெரியும்னு சொல்ற மாதிரி, ஆனால் அவருக்கு என்ன தெரியாது. எனக்கு ஜனாதிபதியோட பேர் தெரியும், எனக்கு ஆண்டவரோட பேர் தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? இந்த நாட்கள் ஆண்டவர் எனக்கு இதை தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்பயே கேட்டுக்க ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு. அங்கே போயிட்டு அவர் தெரியாதுன்னாருன்னா திரும்ப வரையலாது, வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்துவோன்னு பண்ண இயலாது. இப்பயே கேட்டுக்கிட்டா தான். என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியுமான்னு? கேட்க மாட்டோம்ல வழக்கமாக. நமக்கு அவரை தெரியும், அதனால் நம்ம என்ன செய்வோம், அவர் இடத்துல ஜெபிப்போம், அவர் இடத்துல பேசுவோம், அவர் இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுவோம். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் எவ்வளோ பயங்கரம் யோசிச்சு பாருங்க. சரியா? இப்போ நானும் சொல்லுவேன், 18 வயசுலேருந்து நான் ப்ரீச் பண்ணுறேன், போதிக்கிறேன், ஊழியத்தில் இருக்கிறேன். ரைட்? 22 வருஷமாக அப்போ நான் ஊழியத்தில் இருக்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் மேலே போயிட்டு ஆண்டவர் என்ன உனக்கு தெரியாதுப்பா எனக்கு அப்படின்ட்டாருன்னா எப்படி இருக்கும் எனக்கு? அவரை தான் நீங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்க, அவர் போனோன்னே நீ யார் அப்படின்னாரு எப்படி இருக்கும்? அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, கத்தாவே கத்தாவேன்னு நீ என்னை கூப்பிடுறனால சரி வராது. என்னுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறனால சரி வராது. ஏன்னா மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, மனுஷன் மனுஷன் மனுஷன், இவ்வளோதான். நம்மளுடைய நாட்களின் அதிகமான நேரம் எப்படி ஓடுதுன்னா, மனுஷன் மனுஷன் மனுஷன். பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலானாலும் பிரச்சனை. மனுஷனை பற்றி நினச்சி 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 நினச்சே நம்ம காலம் ஓடிடுது. மாம்சமான மனுஷனை பற்றி நினைத்து நினைத்து நம்மளோட காலம் ஓடி போயிடுது, வீணாக போயிடுது. அது அந்தி கிறிஸ்துவின் சுபாவமாய் காணப்படுகிறது. லேஸ் இல்லை, இது லேசான காரியம் அல்ல. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ஒன்று ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. அப்படி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு இல்லை. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, அக்கிரம செய்யக்காரரே. என்ன தப்பு பண்ணோம்? உம்முடைய நாமத்தினாலே தான் எல்லாம் செஞ்சோம். ஆனால் அக்கிரமக்காரரே அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய நாமத்தினால தான் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், உம்முடைய நாமத்தினால தான் நான் இந்த குடும்பம் இந்த திருமணத்தை ஆரம்பித்தேன், உம்முடைய நாமத்தினால தான் இந்த வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன், இந்த உம்முடைய நாமத்தினால தான் நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. மறுபடியும் நான் சொல்றேன், இதிலே ஞானம் விளங்கும். இன்னைக்கு நம்முடைய பார்வை எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம அறிஞ்சிட்டோம்னா சரியா. நான் சொன்ன மாதிரி அருமையான வசனம் இல்லை, சங்கீதம் 121 வாசனம்ல ஆரம்பிக்கக்குள்ளேயே, என் கண்ணு எங்கே இருக்கணும்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்க. அவர்தான் எல்லாம். அவரை நோக்கி நான் தேவனே 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 அவரை பார்த்து
அவருடைய சித்தத்தை செய்கிறவனாய் நான் காணப்பட்டால் ஒரு சான்ஸ் இருக்கு, அவருக்கு எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன், அவர் சொல்லி நான் செய்கிறேன். அதனால் அவருக்கு தெரியும் அவர் யாருக்கு சொன்னேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். நான் இவங்களுக்கு சொன்னேன், அந்த வேலையை செஞ்சாங்க. ஸோ அவருக்கு தெரியும். நம்ம போயிட்டு சொன்னோன்னா, ஆண்டவரே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன்னா, தெரியும்ப்பா, நான் தானே உனக்கு சொன்னேன், எனக்கு தெரியும் உன்னை, வா, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே வா, என்னுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசி அப்படின்னு கூப்பிட்டுருவார். நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டோடைய நாமத்தினாலே செய்கிறேன்னு சொல்லி நிறைய செய்கிறனால அது விளங்க போகிறதில்லை. மாம்சமாக இருக்கிற மனுஷனாய் நம்ம அதான் நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளவோ செஞ்சுருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உண்மையா இல்லையா? அந்த அந்த ஒரு 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 பரிசுத்தமாக இல்லாட்டி அது ஒரு மதமாய் பக்தியாய் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இயேசுவின் நாமத்தை எல்லாத்துலேயும் திணிச்சிட்டு நம்ம நினைக்கிறோம் எல்லாத்துலேயுமே அதனால் ஆண்டவர் இருக்கிறாரு. எல்லாவற்றிலும் நான் இயேசுவின் நாமத்தை நான் திணிச்சிடுறதுனால அங்கே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிடணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நாங்கள் இல்லை, எனக்கு உங்களை தெரியாது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒவ்வொரு சண்டையும் சர்ச்சுக்கு போகிறேன். அப்படியா? எனக்கு ஒன்று தெரியாதே, நான் ஒன்று பார்த்தது இல்லையே, என் வேலையை நீ எதுவும் செஞ்ச மாதிரி விளங்கலை, எனக்கு என் நாமத்தை பாவிச்சு உன் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். என் நாமத்தை பாவிச்சு எங்கெல்லாம் தேவையோ அங்கே என் நாமத்தை பாவிச்சு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் செய்கிற எனக்கு தெரியும். ஆனால் ஏன் வேலையை நீ செய்றியா? ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய திரும்ப மனுஷனுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாகன்ற ஒரு காரியம் திரும்ப வருது. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணால் மனுஷனுக்கு முன்னுக்கு பரிசேயன் மனுஷனுக்கு முன்னுக்கு ஜெபிக்கிறது உண்டு, அதே நேரம் ரகசியமாய் தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்கிறது உண்டு. உபவாசம் செய்யும் பொழுது பரிசேயன் என்ன செய்வானா, மனுஷனுக்கு முன்பதாக ஒரு விதமாக உபவாசம் பண்ணுவானா, ஆனால் ரகசியமாய் தேவனுக்கு முன்பதாக உபவாசம் பண்ணுறது வேற ஒரு விதம். அங்கே கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிய கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கும், ஆனால் ரகசியமாய் கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கும், யாருக்குமே தெரியாது. தேவனுக்கு முன்பதாக நம்ம செய்யும் பொழுது அதன் பலன் ஆண்டவரே நமக்கு தருகிறார். ஆமென். தேவனுக்காக தேவனுக்கு முன்பதாக அவர் சொல்லி நான் செய்யும் பொழுது அதன் பலன் எனக்கு தேவனிடத்திலிருந்தே வருகிறதா இருக்கிறது. ஏன்னா சொன்னவர் உண்மையுள்ளவர், அது அவர் செய்வார். சொன்னவர் உண்மையுள்ளவர், அதில் நமக்கு மாற்றம் இல்லை. நம்ம செய்கிறதுல தான் அவருக்கு ஏற்றபடி செய்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி செய்கிறோமா, அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி செய்கிறோமா, அவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏற்றபடி செய்கிறோமா, இதெல்லாமே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்தில் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே அந்த மனுஷன் 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 அப்படி தான் இருக்கு. அதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே நம்ம போய் வாசிச்சோம்னா 13-14 வசனம். Matthew chapter 7, 13 and 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அநேகர், அது இங்கே முதலும் வாசிச்சோம் பாருங்க. அநேகர், நிறைய பேர் செய்கிறது என்னென்னா கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் போகிற வழி என்னென்னா விசாலமான வழி, லேசான வழி, அவர்களுக்கு நோவாத வரைக்கும் அது நல்லது. அங்கே கடந்த 10 மாதத்தில்
ஒரு 3 நாள் தான் கோயம்புத்தூரில் மழை பெஞ்சிச்சு. 3-4 நாள் தான் மழை பெஞ்சிருக்கும் 10 மாதத்துக்கு. ஸோ தொடர்ந்து ஜெபம், எப்படியாவது மழை வேணும்னு ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச பிறகு போன வாரத்துலேருந்து ஒரு 2-3 நாளாக இப்போ மழை பெய்யுதான். ஆனால் நம்ம சர்ச்சில் விபிஎஸ் நடத்திட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ விபிஎஸ்க்கு போகிறதுக்கு மழை தடையாக இருக்கிறனால இப்போ அடுத்த ஜெப குறிப்பு என்னென்னா, மழையை கொஞ்சம் ஆண்டவர் நிப்பாட்டணும் அப்படின்னு. இப்போ நம்ம என்னத்துக்காக ஜெபிக்கிறோம்? எனக்கு நோவாமல் என் வேலை நடக்கணும். இதுக்கு முதல் நான் என்ன செஞ்சேன்? ஜெபிச்சேன். காலையில் மழைக்காக ஜெபிக்கிறேன் ஜெப குறிப்பில், ரைட். ஆனால் எனக்கு என் ஊழியத்தை நடத்துறதுக்கு அதே மழை தடையாக இருக்கறனால கொஞ்சம் நிறுத்துங்க ஆண்டவரே. அப்போ யாருக்காக நான் மழை கேட்குறேன்? மாம்சமாக இருக்கிற மனுஷன், என்னுடைய பிரியத்திற்கு, என்னுடைய தேவைக்கு, என்னுடைய திருப்திக்கு மழை வரணும். நான் வெளியே போக்குள்ள மழை நிற்கணும், அங்கே பில்டிங்குள்ளே போனோடனே திரும்ப மழை பெய்யணும், மீட்டிங் முடிஞ்சோடனே திரும்ப மழை நிற்கணும், நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை இருக்கக்கூடாது, வீட்டுக்கு போன பிறகு திரும்ப மழை பெய்யலாம். மனுஷன் மனுஷன் மனுஷன். ஆண்டவர் மனுஷனுக்காக அல்ல, மனுஷன் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவருக்காக சிருஷ்டித்தார். எனக்காக ஒரு தேவன் என்பது அது உலக ரீதியான காரியம். உலகத்தில் மனுஷன் என்ன செஞ்சிருக்கான்? அவனுக்காக தேவைக்கு ஏற்றபடி ஒரு கடவுளை உருவாக்கி வச்சிருக்கிறான். அவனுக்கு தேவைக்கு ஏற்றபடி அவன் அந்தந்த கடவுளை அவன் வணங்குறான். ஆனால் நமக்காக ஒரு கடவுள் அல்ல, அந்த தேவனுக்காக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது அவருக்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. நான் ஆசைப்படுறதெல்லாம் அவர் செய்யணுன்றதுக்காக அல்ல. அது செய்வார், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை அவர் செய்வார். அவருடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் செய்வார், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அவர் உண்மையுள்ளவர், அதனால் அவர் செய்வார். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா, ஒரு நாள் முடிவு வரும். முடிவு வந்தோடனே மேலே போன பிறகு நீ யாருப்பான்னு அவர் கேட்டக்கூடாது, நீ யாருன்னு அவர் கேட்டக்கூடாது. கேட்டுட்டா நமக்கு சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா அவருக்கு உங்களை தெரியலைன்னா நீங்களும் நானும் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள். 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இது லேசானதல்ல. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவன், நம்ம இந்த பூமியில் நம்ம பலனை எதிர்பார்க்கிறோன்னா அவர் தருவார், சரியா? ஆனால் பரலோகத்தில் அதே பலனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். அங்கேயும் நீங்கள் நிறைவாக பார்க்கலாம், இங்கேயும் நீங்கள் நிறைவாக பார்க்கலாம். ஆனால் நம்மளுடைய பார்வை எல்லாமே மனுஷன் 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 அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நம்ம அதில் ஒரு நிறைவை நம்ம ஒரு நாளுமே காண முடியாது. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே அந்த மாம்சமான சிந்தை வருதுனாலே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நான் போன முறையும் நான் வரும்பொழுது நான் சொல்லியிருக்கேன், நிறைய நேரம் நான் யோசிப்பேன், என்னடா நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நம்மளை விசாரிக்க யாருமே இல்லையே, அறியாத ஒரு பிரதேசத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் வச்சிருக்காரே, நாங்கள் எப்படி பிழைப்போம், யார் கை கொடுப்பா அப்படின்னு நிறைய நேரம் யோசித்து சில நேரம் ஐயோ இவங்க பண்ணியிருக்கலாமே, அவங்க பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பேன்.
நான் யோசிச்சிருக்கேன், நம்ம சபையே கூட என்ன யோசிச்சது இல்லையே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நம்ம சபையே கூட நம்மளை யோசிச்சது இல்லையே யோசிச்சிருக்கேன். ஆனால் அது மாம்சமான காரியமாக மாறிடுது. மனுஷனை பார்க்க முடியாது, மனுஷனை நம்ப முடியாது. ஆண்டவர் சொல்றார், இல்லை என்னை நோக்கிப்பார், ஏன்னா உனக்கு ஒத்தாசை வரும் கண்மலையாக நான் தான் இருக்கேன். நான் தான் உன்னுடைய தேவன், நான் தான் உன்னை அழைத்தவர், நான் தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன், நான் தான் உன்னை விசாரிக்கிறவன். மனுஷனை நம்ப முடியாது. மனுஷன் மேல் பார்வையை வைத்து நம்ம தூரம் போகவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நோக்கி பார்க்கணும். ஏன்னா இடுக்கமான வாசல் வழியே போனாதான் அது ஜீவனின் பாதையாக இருக்கு. அந்த இடுக்கமான வாசல்ல போகும் பொழுது நம்முடைய பார்வை விசாலமான இடம் மாதிரி தான் நிறைய பார்க்க இருக்கும், அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஆனால் இது இடுக்கமான வாசல்னால இங்கே ஆண்டவரை நோக்கி மாத்திரம் தான் நான் பார்க்க முடியும். அப்படி பார்த்து போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். மறுபடியும் 21ஆம் வசனத்துக்கு வரும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். எனக்கு இதுதான் சொல்லணும்னு இருந்துச்சு. மனுஷன் மனுஷன் மனுஷன்னு பார்க்காதீங்க. மாம்சத்துக்கு எதுவான காரியங்களில் நம்பிக்கை வைக்காதீங்க, தேடாதீங்க. உங்களுடைய காலத்தை அதில் வீணாக்கிறாதீங்க. செய்யுங்க, வாழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய சித்தம் என்ன? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ற ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம் கஷ்டமாக இருக்கிறனால தள்ளி போட்டுறாதீங்க. இங்கிருந்து வார்த்தை வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லுகிறது லேசு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நீங்கள் மாறணும். நீங்கள் மாறின வழிய வீடு இருந்து பிரயோஜனம் இல்லை, பிஸ்னஸ் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை, சுகமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை மாறலைன்னா, நான் தேவனுடைய சித்தத்துக்கு படி வாழுகிற ஒரு மனுஷனாக நான் மாறலைன்னு சொன்னால் எனக்கு பரலோகம் இல்லை. பரலோகம் இல்லைன்னா நான் எதற்கு? எனக்கு ஏன் இந்த கிறிஸ்தவம்? இது தேவையில்லை. எல்லாரும் வேற எங்கேயாவது நீங்கள் போகலாம். சிலையை வணங்கினா என்ன, என்னத்தை வணங்கினா என்ன, பிரச்சனை இல்லை. இங்கே அதே மனுஷனுக்கு ஏதுவான காரியத்தையும் அதே மாம்சத்துக்கு ஏதுவான காரியம் நினச்சி நாளையை குறித்து கவலைப்பட்டு அதனாலேயே ப்ரெஷர் சுகர் என்ன எல்லாமே அதுதான். அதனாலேயே எல்லா நோயும் பலவீனமும் கண்ணீர் விட்டு அழுது அதனால் முழங்கால் படியிட்டு அதற்காக உபவாசம் பண்ணி மனுஷன் 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 அந்தி கிறிஸ்து தான். சபையில் உட்கார்ந்துருக்கிறது நிறைய நேரத்தில் அந்தி கிறிஸ்து தான். கிறிஸ்துவுக்கு ஏதுவான மனுஷன் அங்கே இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் அங்கே இல்லை. ஆண்டவருடைய சித்தம் என்ன சொன்னார்? இதோ என்னுடைய ஆவி வரும், வல்லமையாக நிரம்புவீங்க, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் போய் சீஷர்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னார். நம்ம அவருடைய சித்தத்தை செய்கிறோமா? இல்லை. நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. மேலே போனோடனே உங்களை பார்த்து கேட்டுற போகிறாரு, நீ யாருப்பா அப்படின்னு. அவருடைய சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல், அவரை நோக்கி பார்க்கிறவனை அல்லாமல், அவருக்கு பிரியமானதை செய்கிறவனை அல்லாமல், பரலோகத்தில் செயல்படுவது போல பூமியிலே செய்கிறவனை அல்லாமல்
பிதா மன்னிக்கிறது போல மன்னிக்கிறவனை அல்லாமல், தேவன் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் அந்நியரை நேசிக்கிறவனை அல்லாமல் வேற யாரும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. மற்றதெல்லாம் லேசான காரியம். ஆனால் இடுக்கமான வாசலில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் இதுதான். நீங்கள் மனுஷன் மனுஷன் மனுஷன்னு இருக்கிறீங்களா, இல்லாட்டி தேவன் 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 இருக்கிறீங்களா? அந்த 3 முறை ஏன் மனுஷன் இருக்குது தெரியுமா? ஏன்னா அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி, அந்த 3க்கும் பதிலாக இங்கே மும்முறை என்ன செய்கிறான்? அவன் மனுஷன் 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 தான். பிதாக்கும் இடம் இல்லை, இயேசுவுக்கும் இடம் இல்லை, பரிசுத்தாவியினருக்கும் இடம் இல்லை. பேச்சில் இருக்கு, ஆனால் செயலில் இடம் இல்லை. அவனுடைய பார்வை அவர் மேல் இல்லை. அவன் செய்கிற காரியம் ஆண்டவருடைய சித்தமும் இல்லை. இன்றைக்கி மதர்ஸ் டேயாகவும் இருக்கிறனால ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதே மத்தேயுவில் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15, அங்கே 21ஆம் வசனத்தில், மேத்யூ சாப்டர் 15 verse 21 onwards, ரைட்? அங்கே ஒரு 22ஆம் வசனத்தில் 22 போடுங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். சரி, இந்த கதை நமக்கு தெரியும். ஆண்டவரை நோக்கி இந்த பெண் கூப்பிடுகிறாள். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நான் நாய்களுக்கு போட முடியாது, நாய்களுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம வந்து பார்க்குறோம், என்னடா ஆண்டவர் இந்த அம்மாவை பார்த்து நாயின்னு சொல்கிறாரே அப்படின்றோம். பிறகு ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, 26ஆம் வசனம், சரி, அவர் அவளை நோக்கி, சரி 27 எடுங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இன்னும் இந்த பெண் இவருடைய வார்த்தையினாலே விசுவாசத்தை காண்பிக்கிறார். ஆண்டவரே, திரும்பாவது எனக்கு தாங்கப்பா அப்படின்னு விசுவாசத்தை காண்பிக்கிறார். நம்ம இந்த கதையில் நான் கிட்டத்தில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் வந்து அங்கே இந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காகவே போகிறார். அவர் பேச்சில் இந்த என்ன ஆராய்ந்து பார்க்கிறன்னா, விசுவாசம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அங்கே அந்த 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 21, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். எருசலேமில் இருந்து தீரு சீதோன் என்கிற இடத்துக்கு போகிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டரா ஒரு வழி போகிறதுக்கு மாத்திரம் 80 கிலோமீட்டர். சரியா? 80 கிலோமீட்டர் அவர் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பெண்ணுக்கு ஒரு காரியத்தை செய்யணுன்றதுக்காக தான். ஆமென். அதுக்கு பிறகு அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கீழே வாசிக்கும் பொழுது 29ஆவது வசனத்துக்கு வரும் பொழுது அதை முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டார். 29ல் மறுபடியும் என்ன செஞ்சிடறாரு? கீழே வந்துடுறாரு. அவ்வளோ தூரம் போனது அந்த பெண்ணை அவமானப்படுத்துறதுக்காகல, அந்த பெண்ணுக்கு விசுவாசத்தை கட்டவும், ரட்சிப்பை கொடுக்கவும், விடுதலையை கொடுக்கவும், இதற்காக தான் வந்தார். ஆமென். ஆண்டவர் வந்து நம்மளை தேடி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது, மாம்சமாய் வந்தது, மனுஷனாய் இறங்கி வந்தது. ஏன்னா நமக்கு ஒரு காரியத்தை அவர் செய்யணுன்றதுக்காக தான். அவர் உண்மையுள்ளவர், அதை அவர் செய்வார். நான் சொன்னேன் பாருங்க, அவர் என்ன செய்வார்ன்றது ரொம்ப லேஸ். அவர் செய்வார். சரியா? இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு அவர் மேல் விசுவாசம் இருக்கா? தேவனே தேவனேன்னு
எனக்காக அல்ல, உம்முடைய சித்தத்திற்காக நான் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இருக்கேன். யோபுட வாழ்க்கையில் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லை, அவர் எடுக்கிறவர் தான். அவர் நன்மையானதையும் கொடுக்கிறாரு, தீமையானதையும் கொடுக்கிறாரு. தேவனை நீங்களும் நான் புரிந்து கொண்டோமையானால் நம்ம ஒரு கஷ்டம் வரும் பொழுது மனுஷனை நோக்கி நாங்கள் பார்க்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா நம்ம இருப்போம். பரீட்சை வரும் பொழுது வழக்கமாக எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? ஸ்கூலில் எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? உங்கள் எல்லாரையும் ஃபெயில் ஆக்கணுன்றதா? இல்லை, எதுக்கு வைக்கிறாங்க? பாஸ் பண்ணணுன்றதுக்கு தான். அதே தான் ஆண்டவரும் நமக்கு சோதனைகள் வரும் பொழுது, பரீட்சைகள் வரும் பொழுது நீங்களும் நானும் விழுந்து போகணுன்ற நோக்கத்துக்காக இல்லை. அவர் உங்களை என்ன செய்யணும்? அடுத்த படிக்கு கொண்டு போகணும், உங்களை ப்ரொமோட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தான் ஒரு சூழ்நிலையை கொடுக்குறாரு. அங்கே இந்த பெண்ணுக்கு போல் அவ்வளோ தூரம் 80 கிலோமீட்டர் ஒரு வழி, இன்னொரு 80 கிலோமீட்டர் அங்கிட்டு. அப்போ 160 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. எதுக்குன்னா அது நடந்து போகணும். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு தூரம் அது ஒரே நாள் போயிருக்க முடியாது நினைக்கிறேன். 80 கிலோமீட்டர் இவ்வளவு நாள் எடுத்து போகிறதுக்கு அந்த அவமானப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இல்லை. ஏன் இவ்வளோ தாமதம் ஆண்டவரே? நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் பிழைச்சிருப்பானே. தாமதத்தை பார்த்து நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. தாமதத்தை பார்த்த உடனே மனுஷனுக்கு நேராக நீங்களும் நானும் திரும்பக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை காமிக்கணும், இன்னும் கொஞ்சம் விசுவாசம், இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் காத்திருத்தல் இருந்துச்சுன்னா தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் காண முடியுமா இருக்கும். ஆமேன். இன்னைக்கு ஒரு விஷயம், இதுக்கு மேலே நான் பேச போகிறதில்ல, கண்களை மூடி நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அங்கே வெளிப்படுத்தல வாசித்தது போல் 13-18 வாசிச்சல, இதிலே ஞானம் விளங்கும். Here is wisdom. மனுஷனை நோக்கி பார்க்கிறவன் பிழைக்கிறதல்ல, தன் தேவனை நோக்கி பார்க்கிறவன், தன்னுடைய தேவனுக்காக காத்திருக்கிறவன், தன்னுடைய முயற்சியிலே செட்டைகளை விரித்து உயிரை பரப்பான்னு சொல்லல, தன்னுடைய தேவனுக்காக காத்திருக்கிறவன் அவன் செட்டைகளை விரித்து உயிரை பறக்கிறவனாய் காணப்படுவான். தன் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அவனுக்கு எல்லாம் வாய்க்கப்படும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சங்கீதம் 128 வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்னன்னா, ஞானத்தை அவர் நமக்கு போதிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, என்ன நோக்கி மாத்திரம் நீ பாரு. என் பேரை பாவிச்சா மட்டும் போதாது. என் பேரை பாவிச்சு உனக்கு இஷ்டமான வாழ்க்கையை வாழுகிறனால அதில் உனக்கு பலன் கிடைக்க போறதில்லை. நமக்காக தேவன் அல்ல, தேவனுக்காக நாம். சத்தியத்தை அறிந்தோமாயானால் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொண்டோன்னா, ஆமாம் இதுதான் ஞானம், நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், இன்னும் காத்திருக்கணும், இன்னும் நான் நம்பிக்கையாக இருக்கணும், இன்னும் நான் விட்டு கொடுக்கணும், இன்னும் நான் பொறுமையாக இருக்கணும், இன்னும் நான் மன்னிக்கணும், இன்னும் நான் ஏற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் மாறணும். இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு படித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் நாங்கள் மாறணும், இன்னும் நம்மளை சிந்திக்க வைக்கிறார், இன்னும் நாங்கள் மாறணும். ஏன்னா ஆண்டவர் இதை எங்களுக்கு உணர்த்துறாரு. ஏன்னா நாம் பரலோகத்தில் போயிட்டு அவருக்கு கிட்ட கேட்டுறக்கூடாது, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டுறக்கூடாது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா நான் சொல்கிறனால என் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட போகிறதில்ல. நம்ம சொல்லிக்கலாம், ஆண்டவரே என் பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம், ஈஸி, ஃபியூ வேர்ட்ஸில் முடிச்சிடலாம். ஆனால் உண்மையாகவே எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேளுங்க. எல்லாருமே நாங்கள் வாயில தர நம்ம கேட்போம், ஆண்டவரே
உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேளுங்க. இவ்வளோ நான் வாழ்ந்துட்டேன், கிறிஸ்தவனாய் இவ்வளோ நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் உமக்கு என்னை தெரியுமா? Do you know me, Lord? கடவுளே கடவுளேன்னு யார் யாரோ ஏதோ கடவுள் பேரெல்லாம் வெளியே ஒவ்வொருத்தங்க கும்பிடுற மாதிரி நம்மளும் ஆண்டவருக்கு 100 பேரை சொல்லி கும்பிடுவாங்க. நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர், அற்புதங்கள் செய்கிறவர், யெகோவா ஈரே, ராஃபா, அது இதுன்னு 1000 பேரை சொல்லி கூப்பிடலாம். ஆனால் அவருக்கு உங்களை தெரியுமா? அவருக்கு எப்படி உங்களை தெரியும்னா, நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தால் மாத்திரமே தெரியும். இல்லைன்னா ஒன்று பரலோகம், இல்லைன்னா நரகம் தாங்க, வேறு வழி இல்லை. நீங்களும் நானும் மாறலைன்னா, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்களும் நானும் மாறலைன்னா ஒன்று பரலோகம், இல்லைன்னா நித்திய நரகம் தான். அது வரும் பொழுது தெரிஞ்சுக்கலாம், அது வரும் பொழுது நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனுக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை போதித்தார். அவனுக்கு ஒன்றும் திடீர்னு தெரியாமல் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போகலை. சிலுவையில் இருக்கும் பொழுதே இங்கே மன்னிப்பை காட்டுறாரு. ஆண்டவரே இவர்கள் அறியாது செய்கிறார்கள் அப்படின்னு அந்த ரோம போர் வீரர்களை மன்னிக்கும் பொழுது இவன் பக்கத்தில் இருந்து பார்க்குறான், இது யாருப்பா இவன் சிலுவையில் தொங்கிக்கிட்டு மன்னிப்பு கொடுக்குறாரு, அப்போ எனக்கும் மன்னிப்பு கிடைக்குமா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். சிலுவையில் இருக்கும் பொழுது குடும்பத்தை சேர்த்து வைக்கிறாரு. அவன் யோசிக்கிறான், இது யாருடா சிலுவையில் இருந்துட்டு குடும்பங்களை சேர்த்து வைக்கிறாரு. தாகமாக இருக்குன்றாரு, பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு, கஷ்டப்படுறாரு, மன்னிப்பு கொடுக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை அவன் பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கான். 2 பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே என்னையும் நினைவு கூறும் இப்படி ராஜ்யத்திலே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நீர் ராஜான்னு ஏற்றுக்கொள்கிறான். அதனால தான் உமக்கு ராஜ்யம் ஒன்று இருக்குது, நீங்கள் வரும் பொழுது நீங்கள் ரட்சகர், அதனால் என்னையும் ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் விசுவாசித்து அவனுடைய அறிக்கையின்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லிடுறாரு. இன்றைக்கி உங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அநேக செய்திகளை கேட்குறோம், அநேக செய்திகளை கேட்குறோம், அநேக வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். இன்றைக்கி நம்ம எவ்வளவாய் மாறி இருக்கிறோம், என் பேச்சு எவ்வளோ மாறி இருக்கு, என் சிந்தை எவ்வளோ மாறி இருக்கு, நான் விசுவாசத்தில் எந்த அளவு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவனாய் காணப்படுகிறேனா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் இவைகளுக்கு பின்னுக்கு போயிடுறதுனால ஆண்டோடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட அவனுக்கு நேரம் இல்லை. யார் நீன்னு ஆண்டவர் கேட்டுற போறாரு. மேலே போய் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. மேலே போய் பரலோகத்தில் போயிட்டு நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறதுனால நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறதில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்திருந்தால் மாத்திரமே ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியா இருந்தால் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்னத்தை செய்யணும், என்ன நீங்கள் ரட்சித்தத்தின் நோக்கம் என்ன, எதுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க, நான் யாரோ எம்மாத்திரம் நம்ம சாதாரண மனுஷன், எனக்கு எதுக்கு ரட்சிப்பு கொடுத்தீங்க, நான் என்னத்தை செய்யணும், உடைய சித்தம் என்ன. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் சொல்லிக் கொடுக்குற அந்த அதை நினச்சி பாருங்கள். பரலோகத்தில் செயல்படுவது போல பூமியில் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்களே, பரலோகத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க இயேசு காண்பித்தார். அவர் இயேசு திரும்ப திரும்ப சொல்கிறார், பிதா செய்கிறத தான் நான் செய்கிறேன், பிதா சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் தேவனாய் இருந்தும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் காணப்பட்டார். தனக்கு இஷ்டப்படி செய்யலை, பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் காணப்பட்டார். கஷ்டமாக இருந்த நேரத்திலும் கெத்செமனே தோட்டத்தில் இருந்துட்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். இன்னைக்கு அவருடைய சித்தத்தை செய்கிறவன், இது
இங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க இது அவருக்கு சொல்கிற செய்தி இவருக்கு சொல்கிற செய்தி. இது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி. நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல கேட்க வச்சார், ஆண்டவரே உமக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலாம், நீரே என் தேவன். அப்படி செம்மையான வழியிலே நம்முடைய அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை அந்த செம்மையான வழியிலே நடத்துவாராக. அந்த சங்கீதம் 143:10 அந்த வசனத்தை போடுங்க. அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 143:10. Praise you, Jesus. Praise you, Father. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். இது டெய்லி ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு உம்முடைய சித்தம் தெரியணும். நிறைய செய்யாட்டி பரவாயில்ல, நம்முடைய சித்தத்தை செய்யணும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். நான் இதை டெய்லி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். அதனால் நான் சொல்கிறேன். சாட்சியெல்லாம் சொல்ல டைம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார், அவ்வளோ அதிசயமாக நடத்துகிறார். அவருடைய தயவு பெரிதாக இருக்கிறது. ஆமென். ஏன்னா திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான். என்ன நோக்கிப்பார், என் சித்தத்தை செய், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். ஆமென். ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட். இந்த வார்த்தையை கேட்டீர்கள், காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை, அந்த நன்மை உங்களை தேடி வரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.